அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க சூப்பரான நம்ம கல்யாண வீட்டு கேசரி செய்வோம். அதுக்கு வந்து முக்கியமா முதல்ல வந்து என்ன செய்யுங்க, ஒரு ஸ்வீட் செய்கிற கடாய் எடுத்துக்கிறங்க. இந்த கடாயில் நான் ஸ்வீட் மட்டும்தான் செய்வேன். நான் எது கறிலாம் ஆக்க மாட்டேன். அதில் வந்து என்ன செய்யுங்க, சட்டியை காய வச்சு நல்லா நெய் ஊற்றுங்க. நெய் ஊற்றிட்டு நான் என்ன செய்ய கொஞ்சம் போல் நல்லா முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். நல்லா முந்திரி பருப்பை சேர்த்து அது நல்லா செவக்க வறுத்துருங்க. அது செவந்ததோடு என்ன செய்யுங்க, ஒரு 1 1/4 கப்பு மங்கில் வந்து ரவா போட்டு அதை நல்லா கிண்டிக்கிடுங்க. அந்த ரவாவையும் அது நல்லா செவக்கட்டும். அதில் கொஞ்சம் போல் வந்து நான் ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். அதையும் கிண்டிக்கிடுங்க. அப்புறம் என்ன செய்யுங்க, பக்கத்தில் வந்து ஒரு அடுப்பில் வந்து நல்லா சுடுதண்ணி கொதிக்க வச்சுக்கிடுங்க. பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. எதுக்கு ரொம்ப மெயின் வந்து இந்த சுடுதண்ணி தான் ஊற்றணும். அதை என்ன செய்யுங்க, 1 1/4 கப்பு ரவாவுக்கு வந்து நான் இது வந்து 7.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த 7.5 கப் தண்ணி சேர்த்தீங்கன்னா தான் அதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா பார்க்கையில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் தெரியும். அது கிண்ட கிண்ட சரியாக வந்துடும். அப்புறம் என்ன செய்யுங்க, அதுக்கு வந்து நான் 3/4 கப் சீனி எடுத்திருக்கேன். 3/4 கப் சீனி சரியாக வரும். எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் இன்னும் டேஸ்ட் வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணும், எவ்வளோ வத்திருச்சுன்னு பாருங்கள். இப்போ இதில் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு டேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் போல் 1/4 கப்பு வந்து தேங்காய் பால் கெட்டிப்பால் எடுத்து அதையும் ஊற்றி நல்லா சேர்த்துக்கிட்டேன். நல்லா நெய் சேருங்க. நல்லா நெய் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கிண்டி விட்டு இன்னும் கொஞ்சம் நான் என்ன செய்கிறேன், 2 3 ஏலக்காய் தட்டியும் போட்டு அதை காமிக்கல, இதில் மறந்துட்டேன். நீங்கள் வந்து நல்லா கிண்டி விட்டு என்ன செய்யுங்க, நம்ம வந்து இப்போ அது பாருங்க, இப்போ கரெக்டான பக்குவம் வந்துருச்சு. அது நல்லா அதை அள்ளி வைக்கல, ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. நம்ம எவ்வளோ நேரம் சென்று நம்ம சாப்பிட்டோம்னாலும் அப்படியே இருக்கும் அந்த கேசரி. ஓகேவா? இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். கல்யாண வீட்டு கேசரின்னா இப்படி தான் இருக்கணும். இதே மாதிரி இருக்கும். அதே டேஸ்ட் மாறாது. ஓகேவா? அஸ்ஸலாமு அலைக்கும்.